தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்த வேண்டுமென திமுக எம்பி வில்சன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்த வேண்டுமென திமுக எம்பி பி வில்சன் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் முழுவதுமாக தேர்தல் முடிவுக்கு வந்ததால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என திமுக எம்பி வில்சன் வலியுறுத்தியிருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் நிறைவடைந்திருக்கிறது. இந்நிலையில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துதல், புதிய கொள்கைகளை வகுத்தல், ஆட்சேர்ப்பு உள்ளிட்ட பணிகளை தடையின்றி மேற்கொள்ள விதிகளை தளர்த்த வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. தேர்தல் நடத்தை விதிகளை தளர்த்துவது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஜூன் 4 வரை மாநில அரசின் செயல்பாடுகளை நிறுத்தி வைப்பது மக்களை தண்டிப்பது போன்றதாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றி அவரிடமே கருத்துக்களை கேட்கலாம். நம்மோடு எம்பி பி வில்சன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு வில்சன். இப்போ 45 நாட்கள் இடைவெளி இருக்குது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு. நீங்க தேர்தல் ஆணையத்திடம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறீங்க. இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல மாற்றங்கள் செய்யப்படுவதற்கு? அது நத்திங் இம்பாசிபிளுங்க. இப்போ தமிழ்நாடு போன்ற சில ஸ்டேட்ஸ்ல எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு, அதாவது ஓட்டிங் முடிஞ்சு போச்சு. இனிமேல்ட்டு அந்த கேஷ் மூவ்மெண்ட்ஸ் அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அது பேலட் பாக்ஸ் எல்லாம் இந்த ரூம்ல வச்சுட்டாங்க, ஸ்ட்ராங் ரூம்ல வச்சுட்டாங்க, அங்கங்க பாதுகாப்போட இருக்கு. இப்போ இனிமேல்ட்டு இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் தேவையா? ஏன்னா இப்போ அந்த 50,000 ருபீஸ்க்கு மேல நீங்க கேரி பண்ண முடியாத ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்ல, எந்த வேலையும் செய்ய முடியல. கவர்மெண்ட்டும் இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ்ல இருந்து எந்த ஒரு வெல்ஃபேர் ஃபங்க்ஷன்ஸும் சரி, மெஷர்ஸும் சரி, ஏதாவது புதுசா ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கணும்னாலும் சரி, இதெல்லாம் இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ன்ற ஒரு வளையத்துல வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆகவே இப்ப நீங்க இன்னொன்னு பாருங்க, மேன் பவர், வேஸ்டேஜ் ஆஃப் மேன் பவர். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்மேன்லாம் எடுத்துட்டு, அதே போல இந்த ரெவன்யூ அபிஷியல்ஸ், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாமே இந்த ஒரு இதுல கொண்டு வந்துட்டு, அவங்க எல்லாருமே ஒரு 45 டேஸ்க்கு அவுட் ஆஃப் கவர்மெண்ட் டியூட்டி, இந்த எலெக்ஷன் டியூட்டின்ற போர்வையில அவங்க அதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, தேவையில்லாம உடைய மேன் பவர் மட்டும் இல்லாம வேஸ்டேஜ் ஆஃப் மணி தான் இது. ஆகவே இது எலெக்ஷன் கமிஷன் உடனடியாக மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட எங்கெல்லாம் அந்த மாதிரி எலெக்ஷன் அதை ஓட் போட்டு முடிஞ்ச அந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுதான் பெட்டரா வே. இது மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் பாதிக்காம எக்கானமியே பாதிக்குது. இப்போ நம்மளது எல்லாமே கேஷ் எக்கானமி தான். ஒரு கேஷ் டிரான்சாக்சன்ஸே நடைபெறாம இப்படி ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது தேவையற்றது. இதுதான் என்னுடைய கருத்துங்க. அதனாலதான் நான் அந்த தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட மற்றும் அந்த எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட இந்த இது அமைச்சிருக்கேன், நான் மெசேஜ் அமைச்சிருக்கேன். இப்போ இந்த தேர்தலையே இந்த நடைமுறை அவங்க பின்பற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எம்சிசி பொதுவாக இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய காரணம் இங்க நீங்க ஏதாவது ஒரு திட்டங்களை தமிழ்நாடு நிறைவேற்றுதுன்னா, இல்ல வேற ஏதாவது நடவடிக்கைகள் இருக்குதுன்னா, அது இன்னும் நடக்க இருக்கக்கூடிய தேர்தல்கள்ல எதிரொலிச்சு விடுமோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலும் இதை ஃபாலோ பண்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். இதை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா பரிசீலிக்கணும். இது they should be aware of the problems faced by the people. மக்களுக்காக தாங்க இந்த எலெக்ஷன்ஸே. மக்களே அவதிப்படும் போது அதோட வேற என்ன வேணும் அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க இந்த கேஷ் மூவ்மெண்ட்ஸ்லாம் at the டைம் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. அதுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அதுக்காக மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. சரி, ஓரளவுக்கு நீங்க உங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சது. எலெக்ஷனும் முடிஞ்சு போச்சு, ஓட்டிங்லாம் ஓவர். இனிமேல்ட்டு என்ன பயம்? கவுண்டிங் தானுங்களே. இந்த கவுண்டிங்க்கு நீங்க
ஸ்டேட் பார்டரை விட்டு தாண்டும் போது எந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்குது அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் பார்டரை தாண்டுற இடத்துல நீங்க வந்து கேஷ் செக்கிங் வச்சுக்கிட்டு அங்க ப்ரோஹிபிட் பண்ணீங்கன்னா அது நம்ம அதை எடுத்துக்கலாம். பட் தேவையில்லாம இங்க தமிழ்நாடுக்குள்ள அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளோ எஃபெக்ட் ஆகுதுங்க. நீங்க இமேஜின் பண்ணுங்க, ஒரு 1.5 months 2 months நியர்லி 2 months எல்லா டிரான்சாக்ஷனும் கமிங் டு ஸ்டாண்ட் ஸ்டில்னா அப்ப என்ன ஆகுது சொல்லுங்க. ஸோ அதனால இது தேவையற்றது. மக்களுக்கு வந்து ரொம்ப மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பயனுள்ளதாக இல்லை. இது வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது, பீப்புளை வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகுது, டே டு டே லைஃப் வந்து பாதிக்குது. நன்றி திரு வில்சன், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.